கொலை செய்யப்பட்டதாக ராமலிங்கத்தின் உடலை மீஞ்சூர் போலீசார் மீண்டும் தேடி வருகிறார்கள். ஏனென்றால் அவர் கூறிய இடத்தில் ராமலிங்கத்தின் உடல் இல்லை என்ற காரணத்தினால் மீஞ்சூர் போலீசார் அந்த உடலை மீண்டும் தேடி வருகிறார்கள். நேற்று மாலை சேட்ராஜ் ராமலிங்கத்திற்கு மது வாங்கி தருவதாக கூறி அருகாமையில் உள்ள ஏரிக்கு அழைத்து சென்று அவரை கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறார். மேலும் அந்த கொலையையும் அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரி அவர்கள். ஹரி வணக்கம். தற்போது திரைப்பட பாணியில் தான் கொலை செய்து விட்டதாக இளைஞர் ஒருவர் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். அவர்தான் அந்த கொலையை செய்தாரா மற்றும் அந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டதா? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கோகிலா. நான் கொலை செய்து விட்டேன், என்னை கைது செய்யுங்கள் என திருவொற்றியூர் காவல் நிலையத்திற்கு வந்து மீஞ்சூரை சேர்ந்த நபரால் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூர் போலீஸ் தகவல் தெரிந்து உடலை தேடி சென்ற மீஞ்சூர் காவல்துறையினர் காவல் நிலையத்திற்குள் நுழைந்து நான் கொலை செய்து விட்டேன் கூறியதும் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் இருந்து போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பின்னர் என்ன நடந்தது என கேட்டபொழுது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் புதுப்பேடு பெருமாள் கோயில் தெருவை சேர்ந்த சேட்ராஜ் இவருக்கு பக்கத்து வீட்டை சேர்ந்த ராமலிங்கம் என்பதற்கும் இடம் சம்பந்தமாக தகராறு இருந்ததாகவும் இது சம்பந்தமாக பலமுறை இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று மாலை சேட்ராஜ் ராமலிங்கத்தை சமரசம் பேசுவது போல் அழைத்து மது வாங்கி அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் இருவரும் அமர்ந்து மது அருந்திய போது போதை தலைக்கேறிய நிலையில் இருந்து ராமலிங்கத்தை கத்தியால் கழுத்து அறுத்து ராமலிங்கத்தை துடிக்க கொலை செய்துவிட்டு மூச்சு முழுவதும் நின்றதுடன் கத்தியை அங்கே போட்டுவிட்டு வீட்டிற்கு சென்றதாகவும் இரவு முழுவதும் வீட்டில் உறங்கி சேட்ராஜ் காலையில் மீஞ்சூர் ரயில் ஏறி திருவொற்றியூருக்கு வந்ததாகவும் அங்கு சுத்தித்திருந்த இறுதியாக திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் செல்ல முடிவெடுத்து இங்கு வந்ததாகவும் கூறியிருக்கின்றான். சேட்ராஜ் கூறிய தகவலின் அடிப்படையில் மீஞ்சூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மீஞ்சூர் போலீசார் 1 மணி நேரத்துக்கு மேலாக சேட்ராஜை கூறிய இடத்தில் உடலை தேடி சென்றனர். ஆனால் அங்கு உடலை கண்டுபிடிக்க முடியவில்லை. தற்போது திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் இருந்து சேட்ராஜை மீஞ்சூர் போலீசார் உடலை அடையாளம் காட்ட அணைத்து சென்றிருக்கின்றனர். மீஞ்சூரில் கொலை செய்துவிட்டு திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் நான் கொலை செய்துவிட்டேன் என சேட்ராஜ் கூறிய சம்பவம் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோகிலா, தகவல்களுக்கு நன்றி ஹரி.